3 மாறிச்சு, 3 4 மாறிச்சு, 4 5 மாறிச்சு, 7 ஆனோடையும் சீக்கிரமா டிட்டோரியேட் ஆயிடுச்சு. ஓகே, எக்மோ போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க, எக்மோல போடுற நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ். ஒரு எக்மோ போடுறதுக்கு முன்னாடி லக்கி உங்களுக்கு ஒரு ஆர்கன் கிடைச்சது. இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியரும் வர ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா லிவர் சாரி லங், ஹார்ட் அண்ட் லங் ஒன்றா பண்ணுற மாதிரி தான். அது இஸ் a much bigger situation than the current situation. So really the lesson for people is lung transplant ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த மாதிரி கிடையாது. They don't have to suffer. And lung transplant also should be done timely. The time is important. Lung, the நுரையீரல் டபுள் லங், 2 நுரையீரலுமே மாற்றியாச்சு. இந்த நுரையீரல் மாற்ற அறுவை சிகிச்சை வந்து கரெக்ட் டைமுக்கு பண்ணணும். கரெக்ட் டைமுக்கு பண்ணலைன்னா எக்மோவில் போய் அப்புறம் எமர்ஜென்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும். எக்மோவில் போய் எமர்ஜென்சியாக பண்ணுறது வந்து அவுட்கம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து டைமுக்கு பண்ணாட்டியும் ஹார்ட் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா லங் ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் டெவலப் ஆச்சுன்னா வெறும் லங் மட்டும் பண்ணாலும் அவுட்கம் நல்லா இருக்காது. இல்லைன்னா ஹார்ட் அண்ட் லங் 2 சேர்த்து பண்ணுற மாதிரி நடக்குது. ஐஸ்வர்யா இதா பல்மனாலஜிஸ்ட் 2 வார்த்தை சொல்லுங்க. வேற தெரிய மாட்டீங்க. இவங்களுக்கு வந்து வாத நோய் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், அது ரிலேட்டடாக சில பேஷண்ட்ஸ்க்கு லங்ஸும் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இவங்களோட லங்ஸ் வந்து 2010 வந்து ஆர்த்ரைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணாங்க. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி இவங்களோட லங்கும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது யூஎஸ்ல அவங்க இருந்தாங்க, அப்போ அவங்க டயக்னோஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு 2 டாட்டர்ஸ் இருக்கு. ஸோ இவங்களால அப்படியே ஸ்லோவாக இவங்களோட மூச்சு வாங்குற ப்ராப்ளம் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் தென் கோவிட் வந்து அந்த அஃபெக்ட் ஆன லங்ஸில் இப்போ யூஸ்வலாக இந்த ரொமடைட் அஃபெக்ட் ஆகி ஐஎல்டி ஃபார்ம் ஆன லங்ஸில் என்ன ஆகும்னா லங் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டெப் ஆகும். அந்த லங்ஸில் எங்களுக்கு கோவிட் வரவும் கோவிட் வந்து அந்த லங்கை இன்னும் ஸ்டெப் ஆக்கிடுச்சு. ஸோ கோவிட் வந்து போனதுலேருந்து இவங்க ஆக்சிஜனில் தான் இருக்காங்க. ஸ்லோவாக இவங்களோட ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் அவங்க சொன்ன மாதிரி 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ்னு கிட்டத்தட்ட எங்ககிட்ட வரப்போ அவங்க ஒரு 15 லிட்டர் ஆக்சிஜன் வச்சா கூட அவங்களுக்கு பத்தாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. நம்ம வீட்டில் வச்சு ஆக்சிஜன் கொடுக்கும்போது 15 லிட்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அவங்களால வீட்டில் அந்த அளவுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்தும் அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல. இவங்க எங்களுக்கு வந்தது வந்து ஒரு லேட் ப்ரெசன்டேஷன். இவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதே ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது. பை தென் அவ்வளோ ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி பம்ப் ஆகும். ஸோ இவங்க ஹார்ட்டுமே ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்ச ஒரு ஸ்டேட்டில் தான் எங்ககிட்ட வந்தாங்க. எங்ககிட்ட வந்து இவங்க லிஸ்ட் பண்ணி அந்த ஒரு 3 மந்த்ஸில் நாங்கள் நவம்பர் கிட்டே இவங்களை லிஸ்ட் பண்ணோம். இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுலேருந்து இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. அந்த 3 மந்த்ஸ்லேயே நாங்கள் எங்களை ஒரு 4 வாட்டி அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு வாஷ்ரூம் எழுந்து போகிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் இல்லாமல் எதுவுமே ஆக்சிஜன் இல்லாமல் இல்லை, ஆக்சிஜனோடையே அவங்க வாஷ்ரூம் போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லக்கிலி டோனர் வாஸ் அ பிளெஸிங் இவங்களுக்கு. நாங்கள் வந்து இவங்க அந்த வீக் ஆல்மோஸ்ட் எக்மோவில் போடுற மாதிரி இருந்தோம். ஏன்னா ஹார்ட்டும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் ரொம்ப டைம்லியாக ஒரு டோனர் கிடைச்சாங்க அவங்களுக்கு பர்ஃபெக்டாக. அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னைக்கு இவங்க ஷீஸ் ஏபிள் டு டூ எவ்ரிதிங். அவங்களால எல்லாமே அவங்க பண்ண முடியும். அவங்க 2 டாட்டர்ஸ் அவங்க கூட இருக்காங்க. இப்போ அவங்களால எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்க முடியுது. ஸோ அடுத்த மாதம் அவங்க திரும்ப ஊருக்கு போக போகிறாங்க. நாங்கள் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களுக்கு பண்ண பயோப்சியும் அதெல்லாம் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. எங்கள் சர்ஜன்ஸும் அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த ஆர்கன் புட்டிட்டு ப்ராப்ளம் 2 ஆர்கனையும் ப்ரொடக்ட் பண்ணணும். இவங்க ப்ரொடக்ட் பண்ணாங்க. இங்கே ஒரு லங் மட்டும் பண்ணிட்டு ஹார்ட்டை வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். எப்படி எக்மோ போடாமல் மெடிக்கலாக மேனேஜ் பண்ணி ஷியர் ரெக்கார்டு. தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பேஷண்ட். மோஸ்ட்டாக இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்மோ போட்டுருவாங்க. இதில் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக எக்மோ தேவைப்படும். எக்மோ தேவைப்படும் போது அதோட காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இந்த பேஷண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் எக்மோ அண்ட் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் வித் a very only lung transplant she had made very good outcome. That is important in this patient. Complex procedures pulmonary, it takes a big team. You heard the pulmonologist, you heard the surgeon, but adukaprom surgery பண்ணதுக்கப்புறம் it takes at least about 2 to 3 weeks before நம்ம கவிதா ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கும் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த இன்டர்வலில் த கிரிட்டிக்கல் கேர் டீம்
is a very important role because நிறைய parameters இருக்கு மானிட்டர் பண்றது. Immediate post-op வேற இருக்கும், 3 நாளுக்கு அப்புறம் வேற இருக்கும். So all that is done by Dr. Jagdish and his team, comprising of Dr. Ram, Dr. Gunadhan, Dr. Suresh Kumar, Dr. Jevin, and a whole lot of nurses and technicians who are dedicated 24 hours on this job. During the surgery, perfusion plays a very important role. And we have this entire team here today, all of them are sitting there at the back, and every single one has contributed immensely to that. Detailed critical care பத்தி பேசுங்க. I'll give it to Dr. Jagdish, who is our chief. ஸோ கிரிட்டிக்கல் கேர் படி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி இந்த சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பெருசாக நடக்கிறதே இல்லை. கன்ஃபைன் டு பெட் அண்ட் ஜஸ்ட் வீட்டில் மட்டும் பாத்ரூம் போயிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து தெர்பி நிறைய மசில் லாஸ் இருக்கும், அவங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போஸ்ட் ஆஃப் ரெக்கவரி இஸ் ஆல்சோ டிலே. அதனால இவங்க ஐசியூலேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருந்தாங்க ஐசியூவில். ஸோ வென்டிலேட்டர்லேருந்து டைரெக்டாக வென்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடியாமல் ட்ரெக்கியாஸ்டமி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஷீ டிட் ஹர் பெஸ்ட் அண்ட் ஃபிசியோதெரப்பி எல்லாரும் இது பண்ணி ஷீ ரெக்கவர். வேற ஏதாவது கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுனா கேட்டேன், கேளுங்க. Now 2 years to contact the hospital and she had a problem with COVID, 3 liters oxygen. Why she took 4 times to come to the hospital? அவங்களே கேட்போம். அவங்களே நீங்க ஹஸ்பண்ட் நீங்க பிரதர் அண்ட் ஃபாதர் கேட்குறாங்க, எதுக்காக ஆக்சிஜன் பாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நீங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு ஏன் வரலன்னு கேட்குறாங்க. சார் அவங்க 2 லிட்டர்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years to 7 years இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆரம்பிச்சது. எப்போவுமே 2 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சமயத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் தேனி மதுரையில் போய் ஒரு ஐவி ட்ரிப்ஸை போட்டுட்டு ஒரு 1 day எடுத்துட்டு திருப்பி வந்துடுவாங்க. இதுதான் வந்து ரொட்டீனாகவே இருந்தது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம்னா, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, டிசீஸை பற்றி. சரி இப்படி இருக்கும் போல நம்ம போய் அப்பப்போ போய் மதுரையில் போய் ஐவி ஏற்றிட்டு வந்துட்டோம்னா சரியாயிடும். சரியாயிட்டா இவங்க ஓகே நான் அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வந்துட்டு நார்மலாக இருந்துக்குவாங்க. நார்மல் மீன்ஸ் அந்த ஓட்டு சப்போர்ட்லேயே வந்து வேலை இருக்கிறவங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க, மற்றபடி ரூம்ஸில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிவிலாம் பார்க்க முன்னாடி வருவாங்க. ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் நடந்து ஃபஸ்ட்டு காரில் ஏற வருவாங்க. அது படிப்படியாக கூடி 7 liters 8 liters ஆனப்பறம் என்னாச்சுன்னா ஃபாஸ்ட் டிட்டரேட்டிவ் ஆயிடுச்சு. அந்த ஓட்டு 1 செகண்ட் கூட இல்லாமல் இவங்களால காருக்கு வர முடியும். அது வந்து இந்த லாஸ்ட் செப்டம்பரில். அப்போது சரி இது இனிமேல் வந்து இது ப்ராப்பராக தெரியல நம்மளுக்கு, இதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாங்க. லங் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நம்ம விசாரிக்கும் போது இங்கே டாக்டர் அது வரைக்கும் வந்து எங்களுக்கு யாருமே ஹாஸ்பிட்டல்ஸ் தேனிலையோ மதுரையிலையோ யாருமே வந்து சொல்லலை இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது அது அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால நான் என்ன கேட்குறேன்னா, யாரும் 2 liters 5 liters இருந்தால் யாருமே இங்கே வந்து அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கடைசி 15 liters நடந்த மாதிரி 12 liters இருந்தாங்க, இங்கே வரும்போது 15 liters ஆயிடுச்சு. 15 litersலேருந்து 1 concentrator 2 concentrator ஆட் ஆகி அவங்களை பார்க்கவே பாவமாக இருக்குது. வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தா என்ன பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியல் சிலிண்டர்ஸ் ஒரு 10 cylinders வச்சிருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அவங்க லைஃபே வந்து ரொம்ப மிசரபிளாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து 3-4 தடவை புதுவில் ஐசியூவில் அட்மிட் ஆகி இருந்தாங்க. இந்த மீன் டைம் நம்ம அப்போவே மேடம் தான் சொன்னாங்க, எக்ஸாக்டாக சொன்னாங்க, நீங்கள் இங்கே வந்திருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனில் வந்துருக்கிறீங்க, இதை விட்டு நீங்கள் தேனிக்கு திருப்பி போனீங்கன்னா எங்கள் பிளான் ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு எவாலுவேஷன் டெஸ்ட்லாம் முடிச்சு தேனிக்கு போகிறோம். தேனிக்கு போனீங்கன்னா திருப்பி நீங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து நாங்கள் இங்கே ஒரு வீடு பார்த்தோம், இங்கே இருந்தோம். அப்பப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து பார்த்து எல்லா டீம்ஸே சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக வந்து ரெக்கவர் பண்ண வச்சாங்க. லாஸ்ட் டைம் வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் ரெக்கவரியே ஆகலாம். கடைசி 1 or 2 daysல வந்து சார் சொன்ன மாதிரி எக்மோக்கு போகிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு நல்லபடியாக ஒரு டோனர் கிடைச்சாங்க. அந்த டோனர்
ஆர்கன் கிடைச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஆர்கன் வச்சு நான் சர்ஜரிலாம் முடிஞ்சப்பறம் கேட்டேன் சார், நான் இந்த மாதிரி ஓடிக்கு நம்ம சிசி அந்த கிரிட்டிக்கல் கேர் யூனிட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே வந்து இவங்களை கஷ்டப்பட்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த எஸ்பி ஓட்டு குறைய ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வந்தது. அதெல்லாம் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீம், ரொம்ப நல்லா பண்ணாங்க. பண்ணி சர்ஜரி பண்ணி போஸ்ட் ஆகும். நாங்கள் நைட்டு 12 மணிக்கு சர்ஜரிலாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் தூங்கிட்டு காலையில் 10 மணிக்கு வரோம். எங்களுக்கு முன்னாடி இந்த டீமில் அத்தனை பேரும் உள்ளே இருந்தாங்க. அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துட்டாங்க, நல்லா பார்த்துட்டாங்க. ஃப்ரம் தி ஹெட் டு பிசியோதெரபிஸ்ட் வரைக்கும் நர்சஸ் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்டாங்க, நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் தி நான் வந்து டோனர் ஃபேமிலிக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்டன் அத்தாரிட்டிக்கு ரொம்ப எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொஃபஸர் முகமது ரலா சார், இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை ரொம்ப ஹைஜீனிக்காகவும் க்ளீனிங்காகவும் ரொம்ப சூப்பராக பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நன்றி. அந்த மாதிரிலாம் இல்லைன்னா இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து இவங்க உட்காந்துருக்காங்கன்னா சிஇஓ சார் டாக்டர் இளங்கோமன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. டைரக்டர் ஸ்ரீநாத் சார், செந்தில் சார், கார்டியோ தொராசிக் சர்ஜன்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ஐஸ்வர்யா மேடம் அவங்களுக்கு என்னுடைய, டாக்டர் செந்தில் சார் தேங்க்ஸ், டாக்டர் ஜெகதீஷ் சார் அண்ட் இஸ் டீம் ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஃபைசல் சார், சுரேஷ் சார் அண்டு பிஆர் சந்தோஷ் சார், இவங்களாம் வந்து எங்களுக்கு கீழ் லெவல்லேருந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்றதை எக்ஸாக்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான இதுவும் இல்லாதபடி ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக நடந்த ஹாஸ்பிட்டல் இது. ரொம்ப எத்திக்கலான ஹாஸ்பிட்டல். நர்சஸ் எல்லாருமே நர்சஸும் 24/7 ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. ரொம்ப நல்ல இடத்துக்கு நாங்கள் வந்துடும், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப உருக்கமாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி வேற யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. எமோஷ்னலாகவும் பேசுனீங்க. எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க, நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நன்றி கடன் பட்டோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இந்த நன்றி சொன்னது இந்த டோனர் ஃபேமிலி, அவங்களுக்கு நன்றி சொன்னீங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான நன்றி. ஏன்னா அந்த டோனர் ஃபேமிலி உங்க தங்கச்சி தானே, உங்க தங்கச்சியும் பார்க்கல, அவங்களோட சஃபரிங்கும் பார்க்கல, இன்னைக்கு இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுன்னு பார்க்கல. இந்த ஆர்கன் மட்டும் கிடையாது, லிவரையும் டொனேட் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட்டையும் டொனேட் பண்ணியிருப்பாங்க, கிட்னியும் டொனேட் பண்ணியிருப்பாங்க. இத்தனை உயிர் காப்பாற்றின அவங்க யாருன்னு கூட தெரியாத, உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு டொனேட் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் அது சொன்னதுக்கு. ரெண்டாவதா தமிழ்நாட்டில் இதை எனேபிள் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பாருங்க, அவங்க இல்லைனாலும் இது நடந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு நன்றி சொன்னதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இவ்வளோ தெளிவாக நீங்கள் பேசினதுக்கும் உருக்கமாக பேசினதுக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து ஐம் தி பிரதர் ஆஃப் எஸ் கவிதா அண்ட் செந்தில்குமார். நான் வந்து டோனர் ஃபேமிலியை தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய தங்கச்சிக்கு ஆர்கன் கொடுத்து உதவின டோனர் ஃபேமிலியை. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்டன் அத்தாரிட்டியை வந்து நான் எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நமக்கு என் தங்கச்சிக்கு ஆர்கன் கிடைச்சி நல்லபடியாக அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு. ஆக்சுவலாக என் தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஆர்ஏ அசோசியேட்டட் வித் ஐஎல்டி அந்த டிசீஸ் வந்து 2 லிட்டர்ஸ்லேருந்து 15 லிட்டர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு படிப்படியாக. அவங்களால எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியல. அப்புறம் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு சொல்லி. அப்புறம் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து விசாரிச்சு பார்த்தப்போ இங்கே நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல டீம் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தோம்.
பார்த்து எவல்யூஷன்லாம் பண்ணி நல்லபடியாக வந்து பண்ணாங்க. இப்போ இந்த மீன் டைம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் இன்ஃபெக்ஷன் வரும்போது வந்து ஒன்றும் சரி பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 or 2 டேஸில் வந்து எக்மோ போகிற மாதிரி இருந்தது. எக்மோவெல்லாம் போயிருந்தால் ஹார்ட்டும் சேர்த்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகி இன்னும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும். அந்தளவுக்கு இல்லாமல் இடையிலே வந்து நல்லபடியாக எங்களுக்கு பையில் கீழே லங் கிடச்சிது, ஆர்கன் கிடச்சதுனால சர்ஜரி பண்ணி அந்த டீம் போஸ்ட் ஆஃப் டீமும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலும் ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக். இந்த மாதிரி செட்டப்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சர்ஜரிஸ் பண்ணி ரெக்கவர் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த செட்டப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டாக்டர் சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான். அவங்க சிஸ்டர் பேர் கவிதா. ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது. ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இந்த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் 10,000 1 lakhல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஆரம்ப காலத்தில் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் பாதிப்பா எங்களுக்கு தெரியல. போக அந்த ஸ்கேரிங் கூட ஆரம்பிச்சதுனால அவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் எடுத்தாங்க அப்பப்போ. அப்புறம் ஃபுல் டைம் வந்து நைட் மட்டும் ஒரு 2 liters எடுத்தாங்க. அப்புறம் ஃபுல் டைம் 2 liters, அப்புறம் 5 liters, 7 liters. இந்த மாதிரி எங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால தான் நாங்கள் லேட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 10 years வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல். லாஸ்ட் 5 years 2020லேருந்து 25 வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் இருந்தாங்க. அதுவும் 2 liters to 15 liters படிப்படியாக கூடிடுச்சு. அது கூடினது யாரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 5 litersல கிட்டத்தட்ட 3 years 4 years இருந்தது. இந்த 5 litersலேருந்து 15 liters வர்றது ஒரு 6 monthsல நடந்துச்சு. 15 litersக்கு மேலே இங்கேயே வந்தப்புறம் எங்களால் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு மூவ் பண்ணவே முடியல. அவ்வளோ தூரத்துக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்புறம் இப்போது ஃப்ரீயாக ப்ரீத்திங், எந்த விதமான ஆக்சிஜன் சப்போர்ட்ஸும் இல்லாமல் அவங்களால ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியுது. அதை பார்க்கவே எங்களுக்கே சந்தோஷம். இவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது, அதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏதாவது அதிகமாச்சு? கொரோனா தொற்று ஏற்பட்ட அப்புறம் தான் அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லை. அவங்க எப்பயாவது வந்து மூச்சோட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் ஐவிஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏற்றின உடனே சரியாயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. கொரோனா தொற்றுக்கு அப்புறம் ஃபுல் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ஸில் 2, 5, 8 அப்படி கூடிடுச்சு. இருந்து கவிதா 43 வயசு லேடி, 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு ரொம்ப காலமா கிட்டத்தட்ட 15 வருஷமா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால வர இன்டர்ஸ்டிஷியல் லங் சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் காலத்துல லங் இன்னும் கொஞ்சம் அதிகமா, ஏற்கனவே அவங்களுக்கு லங் ப்ராப்ளம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமா 2 நுரையீரலும் பாதிப்புனால இவங்க வந்து ஆக்சிஜனுக்கு போயிட்டாங்க. கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம், கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனதுலேருந்து ஆக்சிஜன் போனாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 2 லிட்டர் ஆக்சிஜனில் இருந்தாங்க. கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லாமல் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சமாக படிப்படியாக வருஷமாக 2 லிட்டர் ஆக்சிஜன் 5 லிட்டர் ஆகி, இவங்க சொன்ன மாதிரி 5 லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட இங்கே வரும்போது 12 லிட்டர் ஆகி 15 லிட்டர் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப லேட் ப்ரெசன்டேஷன். இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை, அவங்களுக்கு அட்வைஸே யாரும் பண்ணல. இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, டாக்டர்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் இது. இந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்சிஜன்லேயே சஃபர் பண்ணுறவங்களுக்கு, நாள் முழுக்க 24 மணி நேரமும் ஆக்சிஜன்லேயே இருக்கிறவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷன். இது யங் பீப்புளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம். இதை நீங்கள் வந்து நேரத்துக்கு சரியான காலத்தில் இதை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா அடுத்தது ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும். இவங்களுக்கு ஹார்ட்டும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், ஆரம்ப ஸ்டேஜ் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தது. அதனால இது வந்து சமயத்தில் வந்து ஹார்ட் லங் ரெண்டுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி வரும். இவங்க லக்கி அந்த நேரத்தில் கிடைச்சதுனால ஹார்ட் அவாய்ட் பண்ணுது. இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இவங்களை வந்து ஆக்சிஜன் நீங்கள் அந்த 15 லிட்டருக்கு மேலே கொடுக்க முடியலன்னா எக்மோ மெஷினில் போட வேண்டியது. அது இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு அந்த ஆர்கன் கிடைக்கலன்னா எக்மோ மெஷினில் போட வேண்டியிருக்கும். எக்மோ மெஷினில் போட்டாலும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஆனால் அதோடைய மாபிலிட்டி, அதோட காம்ப்ளிகேஷன்ஸு,
அவுட்கம் இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ எக்மோ பண்ணுறதுக்கு முன்னாடி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியருக்கு முன்னாடியும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 3 மாசத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு லங் வந்து கிடைச்சது. ரிஸ்க் பண்ணி 3 மாசத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு லங் கிடைச்சது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இவ்வளோ சீக்கிரமாகவும் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் மற்ற இடத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சரியான காலத்தில் கிடைச்சிருக்காது. இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த டோனர் ஃபேமிலி. அந்த டோனர் ஃபேமிலி யாருக்கு போச்சுன்னு கூட தெரியாது. அது ஒரு டொனேஷன் தானே. இன்னொரு ஃபேமிலி உயிரோட இருக்கிறதுக்கு அவங்க வீட்டில் மறைஞ்சவங்களுடைய ஆர்கன்ஸை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். லங்ஸை மட்டும் கொடுக்கல அந்த டோனர்ஸு, லிவரு, ஹார்ட்டு, கிட்னி எல்லா ஆர்கனுமே அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக நன்றி சொல்லலாம். அடுத்தது டிரான்ஸ்டாண்ட் இதை எனேபிள் பண்ணுது. இது வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன், கடாவர் ஆர்கன் டொனேஷன் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. நீங்கள் பல தடவை நானும் சொல்லியிருக்கேன், பல தடவை நீங்களும் எழுதியிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒன்றுமே முடியாமல் இருந்தவங்க இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லாமல் இன்னும் வீக்காக தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்ல மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துருச்சுன்னா நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாழ்க்கை. நன்றி. தேங்க்யூ சார்.